வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் வாட் இஸ் மேட்ச் ஃபங்க்ஷன், வாட் இஸ் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன், இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷனை எப்படி நம்ம டுகெதராக பயன்படுத்தலாம், இதை ரிவர்ஸ் VLOOKUPக்கு பயன்படுத்த முடியும், அதை எப்படின்றதும் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸல் அண்ட் VBA லேர்ன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு சேனலை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே சண்டேல காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் ஃபங்க்ஷன்னா என்ன, இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை டுகெதராக பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் என்னுடைய மேட்ச் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம், மேட்ச். அதுக்கு அடுத்தது இண்டெக்ஸ் பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது இண்டெக்ஸ் டுகெதராக பயன்படுத்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் என்னென்னா, மேட்ச் இட் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் தி வேல்யூ. இப்போ இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி எந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய வேல்யூ இருக்குது அப்படின்றதுக்கு தான் மேட்ச் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்த போகிறோம். எக்ஸாம்பிள், இந்த மோர்கனுடைய நேம், இந்த மோர்கன் நேம் நம்மளுக்கு எந்த பொசிஷனில் இருக்குது இந்த பர்டிகுலர் காலமில், அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் மேட்ச்னு நம்ம டைப் பண்ணலாம். மேட்ச் ஓப்பன் ப்ராக்கெட். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சின்டெக்ஸ் பார்த்தோம்னா லுக்அப் வேல்யூ, நம்மளுடைய லுக்அப் வேல்யூ வந்து மோர்கன். இந்த நேம் வந்து இந்த பர்டிகுலர் காலமில் எந்த பொசிஷனில் இருக்குது, கமா மேட்ச் டைப் வந்து எக்ஸாக்ட் மேட்ச் நம்மளுக்கு வேணும், க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது தேர்ட் பொசிஷனில் இருக்குது, அதுதான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் நம்ம கிடைக்கணும். செலக்ட் பண்ண ரேஞ்சில் தேர்ட் எக்ஸாக்டாக நம்மளுக்கு இதனுடைய அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மேட்ச் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை தி பொசிஷன் ஆஃப் தி எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இப்போ ஸ்மித்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இங்கே ஸ்மித்னு கொடுத்தா 5th பொசிஷன். இங்கேருந்து பார்த்தோம்னா 1 2 3 4 5 5th பொசிஷனில் நம்மளுக்கு ஸ்மித்துன்னு இருக்குது. பட் இந்த வேல்யூ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டணும். அந்த வேல்யூ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டுறதுக்கு இண்டெக்ஸ்ன்ற ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், ஈக்குவல் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அரே. அப்படின்னா எந்த இடத்துலேருந்து என்ன வேல்யூ எடுக்க போகிறோமோ அதனுடைய ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும், கமா எந்த வேல்யூ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ மோர்கனோட தேர்ட் பொசிஷன், அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இல்லை ஸ்மித்ன்ற நேமை எடுக்கணும்னா அப்படின்னா இது 5th பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த 5th நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம், 5th. ஸோ க்ளோஸ் த ப்ராக்கெட். ஸோ இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது டு ஃபைண்ட் த பொசிஷன், இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறது டு ஃபைண்ட் த வேல்யூ. இந்த ரெண்டு ஃபார்முலா பயன்படுத்தி இப்போ இந்த ஸ்மித்தினுடைய வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, சேலரி எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா இண்டெக்ஸ் அரே, அப்படின்னா இதனுடைய இங்கிருந்து தான் நம்ம வந்து வேல்யூ ஃபெச் பண்ண போகிறோம், கமா இப்போ மேட்ச் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்த போகிறோம். ரோ நம்பர்ன்ற இடத்துல நம்ம வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் பயன்படுத்த போகிறோம். லுக்அப் வேல்யூ என்ன, நம்ம லுக்அப் வேல்யூ பண்ணுறோம், ஸ்மித்தினுடைய வேல்யூ நம்மளுக்கு வேணும், சேலரி எவ்வளோன்னு டோட்டல் பார்க்கணும். இப்போ லுக்அப் வரே, இதனுடைய லுக்அப் வரே நம்மளுக்கு இங்கே இருக்குது, கமா எக்ஸாக்ட் மேட்சுக்கு 0. VLOOKUPல பயன்படுத்துறது போலே தான். க்ளோஸ் த ப்ராக்கெட் 2 times என்டர். ஓகே, 80,000 நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. எக்ஸாக்டாக ஸ்மித்தினுடைய டோட்டல் சேலரி வந்து பார்த்தோம்னா 80,000. ஸோ இப்படி தான் நம்ம பயன்படுத்தலாம். த அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் இண்டெக்ஸ் மேட்ச் வந்து நம்ம பார்த்தோம்னா ரிவர்ஸ் VLOOKUPக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். VLOOKUP நம்ம பயன்படுத்தணும்னா VLOOKUP ஸ்மித்தினுடைய லுக்அப் வேல்யூ நம்ம ரைட் சைட் மட்டும் தான் நம்ம VLOOKUP பயன்படுத்த முடியும், கமா 2, 0 இப்படி தான் நம்ம VLOOKUP போடுவோம். ஸோ 80,000. பட் ஒருவேளை இந்த சேல்ஸ் ரெப்பினுடைய எம்ப்ளாயி ஐடி என்னன்னு நம்ம பார்க்குறதுக்கு என்ன பயன்படுத்துவோம், இப்படி VLOOKUP நம்மளால போட முடியாது. பட் தெர் இஸ் ஒன் ஆப்ஷன், அது ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். பட் ஆனால் இண்டெக்ஸ் மேட்ச் மூலிமா லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். அது எப்படி நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போ ஸ்மித்தினுடைய எம்ப்ளாயி ஐடி என்னன்னு நம்ம பார்க்கணும், அதுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் இந்த இண்டெக்ஸ் மேட்சை. சேம் அதே மாதிரி தான் இண்டெக்ஸ் மேட்ச்க்கு வந்து இண்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அரே, நம்ம அவுட்புட் நம்ம எதிர்பார்க்குறோம், எம்ப்ளாயி ஐடி. ஸோ இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் ரிசல்ட், இதுதான் நம்மளுக்கு வேணும், கமா ரோ நம்பர் வந்து மேட்ச் நம்ம கொடுக்க போகிறோம், கொடுத்தாச்சு. அடுத்தது லுக்அப் அரே, ஸ்மித்தினுடைய எம்ப்ளாயி ஐடி தான் வேணும். இப்போ லுக்அப் அரே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வேல்யூ நம்ம லுக்அப் வேல்யூ எடுத்தாச்சு. லுக்அப் அரே வந்து இங்கே இருக்குது, இந்த நேம்ஸ் பயன்படுத்தி, கமா எக்ஸாக்ட் மேட்ச் 0. ஸோ டபுள் டைம் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம், டபுள் டைம் க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர். இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எக்ஸாக்டாக மேட்சும். ஸ்மித்தினுடைய எம்ப்ளாயி ஐடி என்னன்னு பார்க்கலாம்.
1986577. ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இது அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுக்கு இந்த இண்டெக்ஸ் மேட்ச்ன்றது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ எடுக்கலாம், ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ எடுக்கலாம். வேற VLOOKUP வந்து நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தான் எடுக்க முடியும். பட் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ஒரு சூஸ் ஆப்ஷன் பயன்படுத்தி அது கொஞ்சம் அட்வான்ஸ், அது ஃபியூச்சரில் பார்க்கலாம் அதை பற்றி. ஸோ இண்டெக்ஸ் மேட்ச் பயன்படுத்த முடியுமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ டூ-வே VLOOKUP எல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம கவர் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வரக்கூடிய எல்லா வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.